பெண்கள் என்பவர்கள் சமூகத்தில் அடையாளம் தெரியாத இருக்கப்படக்கூடியவர்களாக இருந்த ஒரு காலத்திலிருந்து இன்று எல்லா துறைகளிலும் பெண்களாக மாறிய ஒரு காலகட்டத்தில் கொண்டிருக்கின்றோம். இலங்கை நாட்டில் தான் முதலாவது பெண்ணாக வந்த ஒரு நாடாக இருந்தாலும் பெண்கள் என்பது எல்லாவற்றிலும் மதிக்கப்படாமல் அல்லது அவர்கள் முன்னேறும் போது அவர்களுக்கான தடைகள் காணப்பட்டு அல்லது சமூகத்தில் அவர்களுக்கான இடங்கள் சரியான முறையில் வழங்கப்படாமல் காணப்படுகின்ற போதும் எமது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்காக சிறந்த இடங்களை வழங்கியுள்ளது என்பதை நான் இந்த பெண்கள் சமூகத்தில் மிகவும் முக்கியமான பங்காளிகள் என்பதில் கட்டாயம் பேசப்படக்கூடிய ஒன்று. ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் வெளியில் வருகின்றார்கள் என்றாலே ஒரு இஸ்லாமிய பெண்களா வருவார்களா என்ற கேள்விகளை தாண்டி இஸ்லாமிய பெண்கள் எங்கெல்லாம் சென்றுள்ளார்கள் என்பதற்கு நானும் ஒரு உதாரணம் என்று சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் எனது துறையும் விவசாய போதனாசிரியர் என்பது களத்தை அண்டிய ஒரு துறை. அதே போன்று சமூக சேவை என்றெல்லாம் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து இந்த இடத்தில் பேசையும் கிடைத்திருக்கின்றது என்பது நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த வகையில் சமூகத்தில் பெண்கள் என்பவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற இந்த இரு பாலாருக்கும் அவர்களுக்கான பொறுப்புகள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஆண்களுக்கு சமூக ரீதியான பங்களிப்புகள் என்றும் பெண்களுக்கு வீடு மற்றும் குடும்பம் என்றும் பிரித்திருந்தாலும் அது முன்னுரிமைப்படுத்தப்பட்டு அடுத்தபடியாக கொள்ள வேண்டியது சமூக வளர்ச்சியாக இருக்கின்றது. அது இஸ்லாமில் கூறப்பட்ட ஒன்றாக இருக்கும் போது இஸ்லாமிய பெண்கள் வெளியில் வரலாமா, இஸ்லாமிய பெண்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது, இஸ்லாமிய பெண்கள் இதுக்குள்ளதான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்று நோக்கினால் பெண்களுக்காக முழு ஒரு சூறாவளி இருக்கப்பட்டுள்ளது. அந்நிஷா என்ற சூறாவளிக்கு பெண்களுக்காக எவ்வளவு கண்ணியம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெண்ணில் சிறந்தது யார் என்று 3 முறை கேட்டு தாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த முறைதான் தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கின்றால் இஸ்லாத்தில் பெண்களுக்காக சரியான இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது சான்றே அதாக இருக்கின்றது. நான் இந்த மேடையில் ஒரு உலகை வைத்துக் கொண்டு பிரபலமான எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரு இன்றைய பொழுதில் எல்லாத்துக்குமான கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வளவாளரை ஏற்றுக்கொண்டு நான் இதை பேசுவது சிறப்பு என்று நான் இருந்தாலும் எந்த இடத்தில் நான் பேச வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்து வந்திருக்கிற எல்லா கேட்டும் ஆண்களாக இருக்கும் போது எனக்காக ஒரு பெண்ணுக்கு ஒரு வழங்கப்பட்ட இடத்தை நானும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை இஸ்லாமிய மார்க்கத்தில் பேசிக்கொண்டேன். இந்த சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய பெண்கள் என்பது ஒரு பிரச்சார ரீதியாக சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததை நான் இந்த நோன்பு காலம் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வினாங்கள் அதை கொண்டு செல்கிறேன். இருந்தாலும் இது இஸ்லாம் தமிழ் சிங்களம் என்பதை தாண்டி பெண்கள் எல்லாருமே எல்லா இடத்திலேயும் பின்தங்கப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். அன்றைய காலத்தில் பெண்கள் என்றால் அது சிப்பனை பொருட்தான் என்று சில நாடுகளில் சொல்லப்பட்ட நாடுகள் இருக்கின்றது. என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் அதே பெண்கள் சமூகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா முக்கியமான தொழில்துறைகளிலும் அவர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்தவருடைய. அதே போன்று இந்திய சமூக வலைதளங்களில் கூட ஆரம்ப காலங்களில் சமூக வலைதளங்களில் பெண்கள் வந்தாலே சினைக்கும் கேள்வி குறிப்பிடாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறெல்லாம் இல்லை. ஏனென்றால் நானும் ஒரு முஸ்லிம் விவசாயம் ஒரு யூடியூப் சேனலை செய்து கொண்டு வருகின்றேன். என்றால் நானும் இன்னைக்கு நான் செய்யறேன் அந்த ஆச்சரியப்பட்டு இருக்கேன் என்றால் என்னோட தொழில் அப்படியான ஒன்றுக்கெல்லாம் போக முடியும். நான் இப்ப சமூக வலைத்தளத்துல ஒரு யூடியூபர் வந்தாலும் ஆனா எங்களோட அந்த விவசாய விரிவாக்க செய்யறது இவ்வாறான பெண்கள் ஆண்களுக்கு மத்தியில் சென்று எங்களுடைய விவசாய தொழில்நுட்பத்தை வழங்கக்கூடியவர்களாக இருப்பதன் காரணமாக அதை இலகுவாக எல்லா மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்கான வேற ஒரு பொறுப்பானவர் என்பதால் அந்த வேற ஒரு பிரதேசத்துக்கு மட்டும் அந்த விடயங்களை கொண்டு செல்வதை விட இளைஞை முழுக்க கொண்டு செல்லலாம் அல்லது உலகம் முழுக்க கொண்டு செல்லலாம் என்பதற்கான வாய்ப்பு தான் இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றது. எனவே அந்த சமூக வலைத்தளங்களோ இல்லை நமக்கு பொறுப்பான அந்த தொழில்துறைகளிலேயோ நாம் சரியான முறை இஸ்லாமிய பெண்களாக எனக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்ட அந்த வரையறைகளுக்குள் எங்கு பயணிக்கலாம் என்பதற்கு நானும் எடுத்துக்காட்டு. அதே போன்று நிறைய பெண்கள்
எல்லா ரீதியிலையும் பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு பெண் சிறப்பான முறையில் இருக்கும் போதுதான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும், அதே போன்று அந்த சமூகமும் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு பெண்கள் தான் முக்கிய காரணம். ஆண்கள் சொன்னது போல பொருளாதாரத்திலோ அல்லது சமூக ரீதியிலான பங்களிப்பை வழங்கக்கூடியவர்களாக மாற்றம்தான் கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றாலும் பெண்கள் அவ்வாறு பொறுமையாளர்களாகவும் எல்லாவற்றையும் தாங்கி அடுத்த படித்து தங்களை தயார்படுத்தக்கூடிய வல்லமை மிக்கவர்களாகவும் அடுத்து கல்வித்துறைகளும் சரி தங்களை சரியான முறை கொண்டு சென்று இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொண்டு சேர்க்கணும் என்ற ரீதியில பெண்கள் தயாராக இருக்கின்றவர்களாக மாறிவிட்ட காரணமாக வீட்டு மனை பொருளாதாரத்தின் கூட முனைவோர்களாக பெண்கள் தான் என்று காணப்படுகின்றார்கள். அதே போன்று அரசியல் எடுத்தாலும் அதிலேயும் அந்த 15% 25% மாறி பெண்களுக்கான வாய்ப்புகளையும் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் பெண்ணாக மாறி இருக்கின்றார். அந்த வகையில் பெண்கள் என்பவர்கள் சமூகத்திற்கு முக்கியமானவர்களும் தங்களை பங்களித்து கட்டாயம் வழங்கக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். அவ்வாறு மாறுவதுதான் அந்த சமூகம் சரியான முறையில் அந்த குறிப்பிட்ட இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். ஒரு குடும்பத்திலும் சரி, அந்த குடும்பத்தில் ஒரு தாய் சிறந்த முறையில் தனது பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் தான் சமூகத்தில் சிறந்த ஏதோ ஒரு வகை முன்னேற்றம் கண்டவர்களாக வாழ்வார்கள். எத்துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கு அந்த தாய் தான் காரணமாக இருப்பார். மாற்றத்திலும் தாய்க்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெண்கள் என்பவர்கள் கண்ணியமிக்கவர்களாகவும் தன்னுடைய மாற்றத்தை விட்டுக் கொடுக்காமல் அந்த மார்க்க வரையறைக்கும் எங்கும் செல்லலாம் என்பது சமூக வளர்ச்சியில் முக்கியமானவர்கள் என்பதும் இன்றைய காலகட்டத்தில் எமக்கு இந்த சமூக வலைத்தளங்களுக்காகவே காணக்கூடியதாக இருக்கின்றவங்களாக இருக்கிற காரணமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பெண்களால் பொறுமைமிக்கவர்கள் என்ற ரீதியில் அந்த பிரச்சனைகளை சமாளித்து அல்லது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடி பெற்றுக்கொள்வதன் கூடாக ஒரு சிறந்த பெண்ணாகவும் நாட்டுக்கு பொருத்தமான பெண்ணாகவும் இந்த சமூகத்தின் வளர்ச்சியில் பங்களிக்கக்கூடிய பெண்ணாகவும் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்பதோடு எல்லா பெண்களும் குறிப்பிட்ட ஒரு மட்டத்தோடு